நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்திருக்கிறாங்க. இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? தான் அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன், நான் பார்த்துட்டேன் பல டூல்ஸ். எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க பேசலாம். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன எப்பவும் நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? என்ன கேட்ட? புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலையை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன், அரை மணி நேரத்துல சாப்பிடுறேன் நானு. வரலாற்று இப்ப நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆண்டு பத்தியா சுகரு இது பாரு. பிடி பீரியட் எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க பேசலாம். உட்காருங்க. அப்படி எங்க ஏரியால வந்து எங்க ஆளைய அடிச்சு போட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறீங்களா? அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது. யாரா ராகுல்? நான் தான்டா ராகுல். இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பயப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. மிரட்டல்களாம் பயப்பட அரசு கிடையாது. நாகரிகமா பேசணும். சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறாரு, எவ்வளவு பேர் எழுதுன்னு கத்துறாங்க. இப்போ நான் பேசணும், இது கையில் செய்யப்பட்டது தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்க கிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க. என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? உன்னாச்சு நான் தூக்குறேன்டா. ஸ்டேஜ்ல ஏறி புட்வொர்க் பண்றப்ப எதில இருக்க ஒரு குத்து அத வாங்கி மறுபடியும் ஸ்டாமினா நடத்துறதுக்குதுல அப்படி செஞ்சு கெல்ச்சி இத்தனை வருஷமாக நின்னுக்கிறோம். தம்மா குர்த்தாவ அவனையாச்சு நாடி பாடி நிக்கிறேன். இவர் பெரிய வள்ளுவர், செப்பு தகவல் எழுதி செவுத்துல பதிக்கிறதுக்கு. தென்னை மரத்துல தேல் கொட்டிச்சு, பண்ண மரத்துல நெருக்கட்டிச்சுன்னு போக்கு மக்கா பேசிட்டு தீர கூட்டம் சரிது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. மெல்ல கேப் விட்டு பேசியா, ஆஸ்மா வந்து தொலைய போகுது. வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கு முதல் உரையில நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க? என்ன குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா மனுஷனா பாடம் நடத்த வந்திருக்கேன். என்னைய மிருகமா மாத்திராதீங்க. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்று முதலீட்டாளர் மாநாட்டை ஒன்று கூட்டினீங்க, பிரஸ் எல்லாம் உள்ள விடல. பேரவைத் தலைவர் அவர்களே, வந்து புறம்பானது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் என்ன அணுகுண்டா தயாரிக்கிறேன். நான் இங்க கேட்பதெல்லாம் 97 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றேன்னு சொல்கிறீர்கள். இதுல எத்தனை நிறுவனங்கள் புதிதாக போடப்பட்டது? பாரு உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேட்கிறா. இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? மீது எல்லாமே திராவிட மாடல் ஆட்சியிலே நம்முடைய அரசாங்கத்தால் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த முதலீட்டாளர்களுடைய நிறுவனங்களுடைய எக்ஸ்பான்ஷனாகத்தான் நான் இந்த 1 லட்சம் கோடி முதலீட்டை நான் இங்கே பார்க்கிறேன். அவங்க ஆட்சியில இருந்தப்போ 30 நாள்ல எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லுங்க. இன்றைய நிகழ்ச்சியின் பேர் கேள்விக்கு என்ன கேள்வி. நாங்கள் 2021 ஆட்சி பொறுப்பை இருக்கின்ற பொழுது
கொரோனா உச்சத்தில் இருந்த நேரம். திருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. ஒரு குற்றச்சாட்டு வந்து பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது வந்து ஒரு நீங்க காசு கொடுத்தா என்னாலும் எழுதிப்பாங்க, அது வந்து ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்திய இங்க எடுத்துட்டு வந்து படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க வந்து சொல்லக்கூடாது. இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். இங்க வந்து அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. குள்ளச்சி மறைமுகமா நம்மளை தாக்குறான், இவளை சும்மா விடப்படாது. அதை சொல்லுகிற இடையில காசு கொடுத்தா பத்திரிகையாளர்கள் எது வேணாலும் எழுதுவாங்க என்பது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை, ஏன்னா ஜனநாயகத்தில் 4வது தூணு பத்திரிகை, தொலைக்காட்சி, அதை கொச்சப்படுத்தக்கூடாதுன்றதான் என்னுடைய முதல் பிரச்சனை. ஒன்று. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் முடக்குவது முடிச்சிடறேன். இல்ல அதுல நாங்க சொன்னதுபடி நீங்க ஏற்கனவே முடிச்சிடறேன். ஆக ஏற்கனவே அங்க இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 2500 மேற்கொள்ள பட்டா நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அக்விசிஷன்லாம் முடிந்து ப்ராக்ரஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு உதவாது. நீங்கள் சொல்றபடி 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை ஒருபுறம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இன்னொரு புறம் அதற்கு எதிராக செய்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நாங்கள் விளக்கியிருக்கோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீண்டும் அந்த தவறான தகவல் தான் பதிவு செய்யறாங்க. அவருக்கு சொல்லிட்டான். இல்ல முடிச்சிட போயிடலாம். இல்ல இவர் முடிச்சிடறேன். அவருக்கு சொல்லிட்டேன். பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு அனுமதி தரேன். அனுமதி தரேன். சரி பேசு. பேசு. அவருக்கு சொல்லிட்டேன். பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு அனுமதி தரேன். அனுமதி தரேன். சரி பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேட்ட வினாவுக்கு மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் வந்து முழுமையான விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அங்கே பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக, அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா, இல்லது வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லது விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீங்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுல திரும்ப தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதான் நம்ம சொன்னது. ஏன்னா 90% 95% நம்ம வந்து அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் வந்து அதுல 1500 ஏக்கர் வந்து நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக இந்த இதுல வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி எந்த மாதிரினா, யாரெல்லாம் வெளியூர்களில் வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நீங்க வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து உள்ளூர்ல அதான் நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. இந்த மக்கள் வந்து 1000 நாட்களுக்கு மேல கடுமையான போராட்டம் நடத்தப்படுதான். அப்பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்று நேரடியாக அந்த மக்கள், ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அகதிகளாக ஆந்திராவிற்கு செல்ல தயாரானார்கள். ஸோ அப்போதான் வந்து முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் அவரே வந்து அதை சமூக ஊடகங்களாக வழியாக பார்த்து இதை நம்ம கண்டிப்பாக கையில் எடுக்கணும்னு சொல்லி முதல்வராக அப்பொழுது எங்களுடைய தலைவர் நேரடியாக தலையிட்டு நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சொன்னது. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்போ இருக்கிற ரன்வே வந்து இங்கே இருக்கிற நீர்நிலைகள் மேலே போக முடியாதுன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அப்பயே வந்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குரிய நபர்களிடம் எல்லாரோடையும் ஆலோசிச்சிட்ட பிறகுதான் அந்த முடிவை ரொம்ப ஆழமாக அந்த முடிவை எடுத்து இந்த இடம் வந்து ஏர்போர்ட்டுக்கும் ரன்வேக்கும் உகந்ததில்லைன்னு சொல்லி பல வல்லுநர்களும் ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவே எடுத்தார். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல ரன்வே போட்டாலும் அது உகந்ததில்லைன்னு சொல்லி முடிவை எடுத்த பிறகுதான் அந்த முடிவை எடுத்தார். இப்போ உங்களுக்கு தேவை நம்ம ஒரு 55 மில்லியன் நபர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஏர்போர்ட் தான். ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்றீங்க. பெங்களூர் ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டி இன்னைக்கு வந்து 4.5 மில்லியன் 44 மில்லியன் நபர்களை தான் ஹேண்டில் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு.
ஸோ அதை விட 10 மில்லியன் அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கான திட்டத்தை வகுத்த பிறகுதான் முதல்வர் அவர் நேற்று வந்து அந்த இதுவே வந்து அறிவிச்சாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கும் தொழில்துறைக்கும் ஒன்றும் நீங்க பெரிய வித்தியாசம்லாம் பண்ண வேண்டாம். அதற்கும் இதற்கும் வேற வேரியேஷன். நம்ம அதை விட அதிகமான ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வச்சு தான் பண்றோம். இதற்காக சொந்த நாட்டு மக்களையே வந்து நம்ம அகதிகளாக வெளியேற்ற முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.